பெருமாள்மணி, பாஜகவுடைய நட்பு தான் அதிமுகவுடைய தொடர் சரிவுக்கு காரணமா, தொடர் வெளியேற்ற நிர்வாகிகளுடைய வெளியேற்றத்திற்கு காரணமா? இல்லை, அப்படி பார்க்கல. இப்போ இந்த அஇஅதிமுகவுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த குழப்பங்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வெளியேற்றப்பட்டதிலிருந்தே அது தொடர்ந்து வருகிறது. ஏன்னா அப்போ அவங்க கூட்டணியிலலாம் இல்லைல்ல. அப்போ அதிலேருந்தே அந்த இது வருது. அப்புறம் அடுத்தடுத்து வந்தது. இப்போ இதில் அதிமுகவில் ஒரு சில தலைவர்கள், ஒரு குறிப்பிடத்தக்க பெயர் சொல்லக்கூடிய தலைவர்கள் இப்போ திமுக பக்கம் அவங்க நகர்ந்து வந்திருக்காங்க. ஏன்னா அதிமுக தன்னளவில் மிகப்பெரிய ஒரு கட்சி. இப்போ நீங்கள் எந்த ஒரு மாவட்டத்தையும் எடுத்துக்கொண்டீங்கன்னாலும் கடந்த 25 ஆண்டுகளில் அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிகமான எம்பிக்கள், அதிகமான ஒன்றிய பெருந்தலைவர்கள், அதிகமான மேயர்கள், இப்படி ஆட்சி அதிகாரத்தில் எந்த கட்சியை சார்ந்தவர்கள் அதிக எண்ணிக்கையில் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் தான் கடந்த 25 ஆண்டுகளில் அரசு ஆட்சி அதிகாரம் சார்ந்த பொறுப்புகளுக்கு தேர்தல் மூலம் நிறைய பேர் வந்திருக்காங்க. அப்போ தன்னளவில் அது ஒரு மிகப்பெரிய கட்சி. ஜெயலலிதா 25 ஆண்டு கால நீங்கள் கால அளவு எடுத்துக்கிறீங்க. 2017க்கு பிறகும் 2017க்கு முன்பும் அதிமுகவுக்குள்ளே ஒப்பீடு பண்ணால் இது அதே ஸ்டேட்டஸ் கொள்ள தான் இருக்காங்களா? இல்லை, நீங்கள் ஜெயலலிதா அம்மா நீங்கள் இறந்த காலத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ 50 எம்பி அவங்களுக்கு இருந்தாங்க. 2வது முறை ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க. உள்ளாட்சியில் ஏறக்குறைய ஒரு 70%க்கும் அதிகமான இடங்களில் அவங்க இருந்தாங்க. இப்போ எண்ணற்ற மாவட்ட செயலாளர்கள், எண்ணற்ற முன்னாள் மந்திரிகளே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 அல்லது 5 மந்திரிகள் ரொம்ப ஆக்டிவாக முன்னாள் மந்திரிகள் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அது. அப்போது இந்த பெரிய அளவில் இப்போது நீங்கள் கேட்குற கேள்வி முக்கியமான ஒரு கேள்வி. இப்படி ஒரு சலசலப்பு இருந்தாலுமே கூட தொடர்ந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களை நீக்கிய பிறகு என்னென்னா, ஐயா ஓபிஎஸ் அவரை நீக்கியவர்னா தனி கட்சின்னு ஒன்று ஆரம்பிக்காமல் அதிமுகவில் தனக்கு ஒரு உரிமை இருக்குது அப்படிங்கிறத அவங்க திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்த ஒரு காரணத்தினால ஒன்று இங்கே இருந்தாங்க அல்லது அங்கே இருந்தாங்க. பிரிஞ்சு வந்துட்டாங்கன்னு நம்ம சொல்லிட முடியாத அளவுக்கு இருந்தது. ஏன்னா இப்போ ஐயா தினகரன் ஒரு தனி இயக்கம் கண்டு போனதுனால அவங்க அஇஅதிமுகலேருந்து பிரிஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்லிட முடியும். இப்போ இவங்க என்ன சொன்னாங்கன்னா, கிளைம் திரும்ப திரும்ப நாங்கள் இல்லை, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி எழுது. ஜெயலலிதா அவர்களுக்கும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது ஜானகி அம்மையாரோட. அந்த கருத்து முறைன அந்த மோதலை ஒரு தேர்தல் மூலமாக முடிவு கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு அதுக்கான கிளைமே உள்ளேருந்து வெளியில் வர. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2017 இப்போ வரைக்கும் கட்சிக்குள்ளேயே போராடிட்டு இருக்காரு. ஆளுமை மிக்கவர் அப்படின்னு சொல்லிட்டு வில்சன் சொன்னாலும் அது கட்சிக்குள்ளேயே இன்னும் அவரால் நிலைநிறுத்த முடியல. உள்ள இருந்தோ வெளியில இருந்தோ தொடர்ச்சியான கருத்துக்கள் வருது, எதிர்கருத்துக்கள் வருது அப்படின்றது யதார்த்தமா இருக்கு. இல்லை, ஜானகி அம்மா ஒரு நேரத்தில் அவங்க ஒரு சிறிய காலகட்டத்துக்கு முதல்வராக இருந்த பிறகு அதற்கப்புறம் அவங்க தீவிர அரசியலில் தான் ஈடுபடணுங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அவங்க முதல்வராகிறதுக்கு ஒரு சில வருடங்களுக்கு முன்னாலேயே ஒரு ஜோசியர் சொல்லுவார், நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சிறிய காலம்னாலும் நீங்கள் முதல்வர். அப்போ ஐயா எம்ஜிஆர் உயிரோடு இருப்பாங்க. ஜோசியர் சொல்றதெல்லாம் தமிழ்நாடு அரசியல் கருத்துக்களா? தமிழ்நாட்டில் பாஜக தலைவர்கள் ரொம்ப தேர்தல்ல நேரம் சரியில்லை அப்படின்னு எல்லா கருத்துக்களையும் ஜோசியர்கள் இருங்க. ஏங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஜாதகம் பார்க்காத தலைவர்கள் ரொம்ப குறை. சித்ரா லட்சுமணனோட ஒரு பேட்டியில இல்ல எப்படி சொல்றீங்க? என்னங்க இது ஈஸியாக நீங்க ஒரு ஜேர்னலிஸ்ட் ஈஸியாக கிராஸ் செக் பண்ணலாங்க. இன்னொன்று என்னன்னா, இது சித்ரா லட்சுமணனோட ஒரு பேட்டியில நான் கவனிச்ச ஒரு விஷயம். அவங்க என்னன்னா, அவங்க கிட்ட அந்த ஜோசியர் சொல்றாரு, நீங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்காவது முதலமைச்சராக ஒரு சின்ன பொழுதாவது நீங்க இருப்பீங்கன்றாரு. அவங்க அந்த முதலமைச்சர் பதவிக்கு வந்த பிறகு அவங்க ஒரு தீவிரமான ஒரு அரசியல் ஈடுபாடு இல்லை. அப்போ அதற்கு பிறகு 89 தேர்தலில் அவங்க தனித்தனியாக பிரிஞ்சு போட்டியிடுறாங்க. இன்றைக்கு திமுகவில் இணைந்திருக்கிற ஐயா மனோஜ் பாண்டியனுடைய தந்தை தான் சேரன் மகாதேவி தொகுதியில் இரட்டைப்புறா சின்னத்தில் வெற்றி பெற்ற ஒரே ஒரு ஜானகி அம்மா அணியிலேருந்து இருந்தாங்க. அப்போது ஒரு இடம் 27 இடம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஜெயலலிதா அம்மா அணி, இன்னும் காங்கிரஸ் 26 இடம். ஒரு இடத்துல அவங்க எதிர்க்கட்சி தலைவருங்க ஒரு அந்தஸ்துக்கு வந்த பிறகு அவங்க முழுவதுமாகவே அரசியலை விட்டு விலகி போயிட்டாங்க. அப்போ என்னன்னா, ஒரு அரசியல் ஆய்வாளராக நான் இந்த ரெண்டையும் இணைச்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது. இல்லை, விலகி போகிறதுக்கான காரணம் தேர்தல் முடிவு தனக்கு சாதகமாக இல்லை. ஜெயலலிதாவை மக்கள் அதிக அளவுக்கு அங்கீகரிச்சாங்க அப்படின்றதான் அதில் எதார்த்தம். அவங்க கள நிலவரத்தையும் வாக்காளர்களுடைய எண்ணத்தையும் தேர்தல் முடிவுகள் மூலமாக உணர்ந்துக்கிறாங்க. ஆனால் இதில் தேர்தல் முடிவுகள் அப்படின்றது எடப்பாடி பழனிசாமி மீது செங்கோட்டையன் 2 விமர்சனத்தை வைக்கிறாரு. ஒன்று, அவரே ஏமாத்திக்கிறாரு, மற்றவங்களையும் ஏமாத்துறாரு.
இன்னொன்னு வாரிசு அரசியல் இல்லைன்னு சொல்றீங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமியோட அரசியல் முடிவுகளில் வாரிசு தலையீடு இருக்கு, அவருடைய குடும்ப உறவினர்களுடைய தலையீடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் இல்லாத விமர்சனங்கள் வருது. இல்லைங்க, அதாவது ஐயா எடப்பாடி வந்து முதலமைச்சர் ஆனப்பவே அவங்களுக்கு வந்து அந்த பொதுச் செயலாளர் பதவிக்கு வரணுங்கிறது நிச்சயமாக ஒரு ஆர்வமாக இருந்திருக்கும். இன்றைக்கி வந்து அவங்க ஆட்சி அதிகாரத்திலேருந்து 4 ஆண்டு காலம் இருந்து இறங்கிய பிறகு பொதுச் செயலாளருங்க பதவி இன்றைக்கி அவங்கக்கிட்ட இருக்குது, தலைமை கழகம் அவங்கக்கிட்ட இருக்குது, அந்த இரட்டை இலை சின்னத்துக்கு கையொப்பம் இடுகிற உரிமை அவங்கக்கிட்ட இருக்குது. அப்படி பார்க்கிற பொழுது அவங்க வந்து தன்னுடைய பொதுச் செயலாளர் பதவியை உறுதிப்படுத்திக்கிறதுக்கான எல்லா நடவடிக்கைகளும் அவங்க எடுக்கிறாங்க. அது சரியான நடவடிக்கையா இல்லை அது எப்படியாப்பட்ட நடவடிக்கைங்கிறது 26 தேர்தல் முடிவுகளை பொறுத்து தான் தெரியும். ஆனால் இந்த காலகட்டத்தை திராவிட முன்னேற்றக் கழகம் பயன்படுத்தி தன்னோட ஒரு அமைப்பை வந்து இன்றைக்கி அவங்க வந்து பல்வேறு விதங்களில் வந்து வலிமைப்படுத்துகிறாங்க. இப்போ அஇஅதிமுகவில் அதிருப்தியாக இருக்கிற பலர் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைவதற்கு ஆர்வம் தெரிவித்திருந்தாலுமே கூட அவங்க ஒரு சில பேரை மட்டும்தான் தேர்ந்தெடுத்து தங்களுடைய கட்சியில் இணைக்கிறாங்க. பிறகு அவர் நிறைய பேர் வர விரும்புகிறாங்கன்னு சொல்கிறீங்க. ஆமாம், நிறைய பேரை வந்து விருப்பம் தெரிவிக்கிறாங்க. விருப்பம் தெரிவிக்கிற எல்லாரையுமே திராவிட முன்னேற்றக் கழகம் இணைத்துக் கொள்வதில்லை. இன்றைக்கு ஐயா கலைஞரையா விட்டு சென்ற ஒரு திராவிட முன்னேற்றக் கழகத்தை விட இன்றைக்கு ஐயா ஸ்டாலின் வந்து அது 2 மடங்கு வந்து வலிமையாக்கியிருக்காங்க. இப்போ வந்து பல ஒன்றியங்களை 2-3 உடைச்சிருக்காங்க, நகரங்களை 2-3 உடைச்சிருக்காங்க. அதே மாதிரி மாவட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப மறுவரையறை பண்ணுறாங்க. இன்றைக்கு ஐயா அதிமுக நடந்திருக்கு, அது ஏன் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன், இல்லை இன்றைய தலைப்போட தொடர்பில் இருக்குது. இப்போ இன்றைக்கு வந்து ஐயா ஆலங்குளம் தொகுதியினுடைய எம்எல்ஏவா ஐயா மனோஜ் பாண்டே இருக்காங்க. இப்போ சமீபத்தில் மாவட்டத்தை எப்படி பிரித்தாங்கன்னா ஆலங்குளம் தென்காசி மாவட்டத்தில் வருது, அம்பாசமுத்திரம் திருநெல்வேலி மாவட்டத்தில் வருது. அம்பாசமுத்திரத்தையும் ஆலங்குளத்தையும் சேர்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு மாவட்டமாக போட்டிருக்காங்க. அதுக்கு திருநெல்வேலி மேற்கு மாவட்டம்னு பேர் வச்சு அதுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் வச்சு. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா ஐயா ஸ்டாலின் வந்து கலைஞரையா விட்டு சென்ற கழகத்தை 2 மடங்கு ரொம்ப வலிமையாக்கியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் இளைஞர் அணியில் இருக்காங்கல்ல இளைஞர்கள், அவங்களில் பல பேரை வந்து பிஎல்ஏவாக போட்டிருக்காங்க. இப்போது நீங்கள் இந்த எஸ்ஐஆர் பிரச்சனை வரும்போது பாருங்களேன், கட்சிக்கு ஒரு பிஎல்ஏ இருக்கலாம், ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இளைஞர் அணிக்கு ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு பிஎல்ஏ போடுறாங்க. நீங்கள் முரசொலி பார்த்தீங்கன்னா தினமும் தொகுதி வாரியாக 200-250 பேர் போடுறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த இளைஞர் அணிக்கு 3 நாள் அன்பகத்தில் பயிற்சி கொடுக்குறாங்க. எப்படி தேர்தல் நடைமுறை என்னவா இருக்கும், சித்தாந்தம் எப்படிப்பட்டது. அப்போ என்னன்னா நாம இந்த இடத்துல இன்றைக்கு பாஜகலையும் அதுதான் நடக்குது. தொடர்ச்சியாக அண்ணாமலை பொறுப்பேற்றுக் கொள்வது முன்னதாக இருந்தே தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் அண்ணாமலையும் எல்லாருமே கட்சியை பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்களே. பாராட்ட தான் சொல்றேன். இல்ல அதாவதுங்க 2 கட்சிகளுமே சித்தாந்த ரீதியா வலிமையான கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கட்டும் இல்ல பாஜகவா இருக்கட்டும். ஆனால் தமிழக அரசியல்ல மாறி வருகிற சூழ்நிலைகள்ல, ஏன்னா 2001க்கு பிறகு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு முறை ஆட்சி அதிகாரம், அவங்க 2001 இந்த 96-2001 தான் திராவிட முன்னேற்ற கழகத்தோட மிகச்சிறந்த ஆட்சி. அதில் 2001 தோற்ற பிறகு இந்த 2021க்கு இடையில அவங்க ஒரு முறை ஆட்சி அதிகாரத்தில் இருந்தப்போ அது மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருந்தது. அப்போ ஐயா ஸ்டாலின் என்ன பண்ண நினைக்கிறாங்கன்னா தன்னளவில் இந்த கட்சியை வந்து இந்த 4 ஆண்டுகளில் ரொம்ப வலிமைப்படுத்த நான் இப்படி அவர் தலைவர்களை தேர்ந்தெடுத்து இணைப்பதன் வழியாக எனக்கு ஒரு சின்ன யூகம் என்ன இருக்குன்னா, ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகம் 200 தொகுதிகள் வரை உதயசூரியன் சின்னம் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இந்த 2026 தேர்தலில் ஐயா ஸ்டாலின் உருவாக்குகிறாரோ அப்படின்ற ஒரு எண்ணம்.